இப்போ வந்து விஜய் வந்து தன்னோட தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்துட்டாரு. அங்கே நிற்கிறதுக்கான காரணம் எதுவும் இருக்கா? இல்லை ஆல்ரெடி வந்து பெரம்பூரில் ஆல்ரெடி நிர்வாகிகள் அதாவது செயல் வீரர்கள் மீட்டிங் நடந்தப்போ ஆதவ அர்ஜுனாவும் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களும் சொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே டிவிகேயோட பெஸ்ட்டு தொகுதி பெரம்பூர் அப்படின்னு. ஸோ அதாவது பெஸ்ட்டு தொகுதி நான் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெரம்பூர் தொகுதியில் குறிப்பிட்ட பெரம்பூர் தொகுதியில் மட்டும் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 2,20,000 வாக்காளர்கள். ஸோ அங்கே வந்து உறுப்பினர்கள் மட்டும் 44,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் அந்த செயல் வீரர்கள் கூட்டம் இதில் சொன்னாங்க. ஸோ அதனால் இது வெரி ஸ்ட்ராங்கான தொகுதியாக பார்க்கப்படுது. தலைவர் அங்கே போட்டிடணும் அங்கே இருக்க நிர்வாகிகளும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் அதை டிக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு திருச்சி ஈஸ்ட்லேயும் போட்டிடுற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு 2 தொகுதியிலையும் இப்போ வரைக்கும். ஆனால் இது மட்டும் தான் கன்ஃபார்ம். இப்போ வரைக்கும் இன்றைக்கி அஃபிஷியலாக கூட தந்தி டிவிலலாம் கூட போட்டிருந்தாங்க. போட்டியான்னு சொல்லி கேள்விக்குறியெலாம் போடாமல் போட்டி அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரம்பூரில் கட்சியோட ஆஃபீஸோட பணிகளும் நேற்று 2 நாள் முன்னாடி பொதுச்செயலாளர் ஆனந்தோட தலைமையில் பூஜை போட்டு இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ பெரம்பூரில் கட்சி ஆஃபீஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ விஜய் மட்டும் தொகுதி லிஸ்ட்டு வந்து இல்லாமல் புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள் இவங்களோட தொகுதியெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. இப்போ அந்த தொகுதிக்கு பின்னாடி வந்து ஒர்க்கு போயிருக்கா, இல்லை வெறும் லிஸ்ட் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுவும் அதே மாதிரி நம்ம தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி. ஸோ இது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே எம்ஜிஆர் இருந்தபோதே சென்னை வந்து டிஎம்கே கோட்டையாக தான் இருந்தது. ஸோ இது வரைக்கும் அதை யாருமே டச் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சது கூட இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வெளியிட்ட கேண்டிடேட் லிஸ்ட் வரைக்கும் பார்த்தா முக்கியமான அந்த பவர் கேண்டிடேட்ஸோட டிவிகே எல்லாருமே சென்னையில் தான் போட்டிடுறாங்க. டி நகர்லேருந்து ஆர்கே நகராக இருக்கட்டும், இங்கே சைதாப்பேட்டையிலேருந்து. ஸோ எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்டு ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம். ஸோ அங்கே நடக்கிற அந்த பிரச்சனை, அதாவது இந்த ரீசெண்டாக கூட நடந்த ஒரு ரொம்ப சென்சேஷனாக வச்சு பட்டா கொடுக்குறேன்ற சொல்லி பிரச்சனை, வீட்டை இடித்த பிரச்சனை. ஸோ ஆதவ அர்ஜுனா ஆல்ரெடி அதே மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ எங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கோ அங்கே நான் நின்று அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வரணும். அதுதான் தலைவர் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சென்னை ஃபுல்லாக டிஎம்கே கோட்டை அதை தகர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பவர் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே சென்னையில் போட்டிடுறாங்க. ஸோ அதுதான் இது எம்ஜிஆர் காலத்துலேயே எம்ஜிஆரே ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்த டிவிகே இந்த தடவை ட்ரை பண்ணுறாங்க. வெற்றி ஆகுமா? டெஃபினட்டாக. விஷயம் வந்து கேட்கணுன்னே இருந்துச்சு. சிபிஐ என்கொயரிக்கு தானே போனீங்க, இப்போ டெல்லி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களா? என்ன கணக்குன்னு புரியலையே. வெளியே வரும்போது கை காமிச்சிட்டு வராரு. ஸோ அதாவது வந்து குற்றம் செஞ்சவங்களுக்கு தான் அந்த மனசு உள்ள இது இருக்கும், ஒரு பதட்டமோ ஒரு தப்பு செஞ்ச ஒரு இது இருக்கும். குற்ற உணர்ச்சி அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி இருக்கும். நம்ம பெர்மிஷன் கேட்டோம், பெர்மிஷன் அலோவ் பண்ணி பாதுகாப்பு தரேன்னு சொல்லி தான் அந்த இடத்துல கூட்டம் நடத்தினாங்க. நான் ஒத்துக்கிறேன், தார்மீக ரீதியாக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஸோ முழுக்க அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து அதுக்காக தான் பெர்மிஷனே கேட்குறோம். இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு போயிடலாம். ஸோ அதில் என்ன நடந்துச்சு, செருப்பு வீசு வேறு எங்கேயுமே இது வரைக்கும் எந்த கூட்டத்துலேயும் விஜய் வீட்டில் செருப்பு வீசாது எதுவுமே அது மாதிரி எந்த சம்பவம் நடக்கல. செருப்பு வீசப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி காவலர்கள் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு அந்த இடத்த வரைக்கும் வந்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் இடையில போனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் திமுகவோட பேனர் அந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தில் கூட அந்த ஆம்புலன்ஸ் வேனில் திமுகவோட கொடிய பேனர் கட்டி வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க மக்களும் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து கூட்டத்தில் வேணும்னு இடித்து தள்ளினாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இதில் ஒரு பின்னாடி ஒரு சதி இருக்குமோ அப்படின்றது அப்பையிலேருந்து மக்களோட கருத்து. டிவிகேவோட நிர்வாகிகள் கருத்து கிடையாது, எதுவும் கிடையாது. மக்களோட கருத்து எதுவாக தான் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு என்கொயரி எத்தனை டைம் கூப்பிட்டாலும், ஆல்ரெடி லாஸ்ட் டைமே வந்து இதுதான் கடைசி சம்மன் தலைவருக்கு அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னாங்க. பட் தெரியல என்ன காரணத்துக்காக 3வது சம்மன் வந்துச்சு அப்படின்றது தெரியல. ஸோ 3வது சம்மன் கொடுத்துருக்காங்க. இப்போ தலைவர் அவர்களும் சிபிஐ கிட்ட வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ எத்தனை முறை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் தைரியமாக போய் பதில் அளிச்சுட்டு வருவோம். ஏன்னா குற்றம் செஞ்ச உணவு தான் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். ஸோ அதை அப்படி தான் பார்க்குறேன் நான். சிபிஐ என்கொயரின்னு சொல்லி விஜயை டெல்லிக்கு வர வச்சு என்டிஏ கூட்டணி பேசுறதுக்காண்டி தான் வந்து விஜயை வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லி டெல்லிக்கு வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல தரப்புகளில் பேச்செல்லாம் போகுது. அது மட்டும் இல்லாமல் சீட்டுகள் 51 ஆயிடுச்சு, 60 சீட்டு
70 சீட்டு 80 சீட்டு டெப்டி சிஎம் கொடுக்குறாங்க அப்படின்னும் சில வதந்திகள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ முதல்ல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினது வந்து அவரோட பதவி ஆசைக்காகவோ அதிகார ஆசைக்காகவும் கிடையாது. தனக்கு உதவி பண்ண மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் கட்சி தொடங்கினாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஊடகங்களில் வந்த செய்தியும் தொண்டர்களோட எதிர்காலம் தான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதாக நியூஸ் வருது. ஸோ கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டு அவங்க கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? ஸோ பிஜேபி அழுத்தம் அவங்க வந்து ப்ரெஷர் பண்ண தான் செய்வாங்க. கூட்டணி வரணும், அவங்க ஆட்சி பிஜேபி ஆட்சி அட்லீஸ்ட் கூட்டணி ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஸோ அவங்க கூட இணக்கமாக போயிருந்தால் அட்லீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிருக்கும் நேரம். பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி அவங்க போய் டெல்லிக்கு போய் மோடி கூடயே பொங்கல் கொண்டாடிட்டு வந்தாங்க. உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ண படம், இன்பநிதி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அதனால் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி என்கொயரிக்கு போகிறப்ப பிஜேபி அழுத்தம், பிஜேபி கூட்டணியில் இணைகிறாரா விஜய், டெப்யூட்டி சிஎம் ஆஃபர் பண்ணாங்களா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டைவர்ஷனாக தான் பார்க்குறேன். மெயினாக ஊடகங்கள் பரப்புகிற செய்தி வந்து டோட்டலாக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கூட சொன்ன மாதிரி ஒரு பெரிய ட்வீட் போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி செய்திகளை வந்து நம்ப வேணாம், அதிகாரப்பூர்வமாக வரதை மட்டும் பகிருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை மக்கள்கிட்ட அவர் சொல்லியிருந்த மாதிரி மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் ஒரு குழப்பமான சுச்சுவேஷனே வச்சுக்கிற மாதிரியான ஒரு மீடியாஸ் தான் இப்போ இயங்கிட்டுருக்கு. எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட உண்மைத்தன்மையை இது பண்ணாமையே போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் இது உங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு பிஜேபின்னு சொல்லி அரசியல் பண்ணுறத தவிர வேறு எதுவும் தெரியாது. தலைவர் அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க, தொண்டர்களோட எதிர்காலம் தான் என்னோட முடிவு அப்படின்னு. அவருக்கு வந்து பதவி ஆசையோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் கொள்கை எதிரி அப்படின்னு அறிவித்ததுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ தலைவர் அவர்கள் எந்த ப்ரெஷருக்கும் அடிப்படைய மாட்டார். இப்போ அதை தாண்டி என்னென்னா, இது எல்லாம் இருக்க ஒரு பக்கம் இருக்க, இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டாங்க, டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி இப்போது அருண்ராஜ் அவர்களோட தொகுதி அவர் நிற்க போகிற இடத்துல வந்து சில பொருட்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அதை கையிட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்ல வருவீங்க, என்ன பார்க்குறாங்க? அதாவது நானும் ஃபஸ்ட்டு அதை பார்த்தேன். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நான் சைடில் தலைவர் விஜய் படம் மற்றும் அருண்ராஜ் படம் பதித்த எவர்சில்வர் பாத்திரம் 250 பறிமுதல். வரக்கூராம்பட்டியில் ஒரு சின்ன ஒரு ரூம்ல குடோன்ல பதுக்கி வச்சிருந்தாங்கன்னு போட்டிருந்தாங்க. ரைட்டா? இதை கேட்ட உடனேயும் உண்மை தெரிஞ்ச நாங்களாம் பேசாம இருந்தா நல்லா இருக்குமா? அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த எவர்சில்வர் பாத்திரம் சொல்றீங்களே, அது எப்ப தெரியுமா வாங்கினது? அது வந்து பொங்கல் விழா அப்ப மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்காக, பரிசாக கொடுக்கறதுக்காக வாங்கினது. பொங்கல் செலிப்ரேஷன் அப்ப அருண்ராஜ் அவர்கள் ஒரு கிராமத்துக்கும் மக்களை சந்திக்கிறதுக்காக போயிருந்தாரு. அவங்களோட அந்த விழாவை கொண்டாடுறதுக்காக போயிருந்தாரு. அப்போ கோல போட்டி நடத்தினார். அப்போ ஒருத்தருக்கும் அங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்க யாரெல்லாம் வின் பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை கொடுத்தாரு. அப்ப வாங்கப்பட்டதுதான் இது இப்போ ஓட்டுக்காக வாங்கல. இப்ப இந்த மார்ச் மாசத்துல வாங்கி படத்தை ஒட்டி யாருக்குமே அது கொடுக்கவே இல்லை. ஸோ அதாவது அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ அந்த பொங்கல் போட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வாங்கின பொருட்கள், அதை மீதி ரிமைனிங் இருந்ததை எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதை பறிமுதல் பண்ணிட்டோன்னு சொல்லி இப்போ வந்து எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு மக்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி இன்றைக்கி திமுக செய்தி ஊடகங்களான சன் நியூஸ் கொண்டு எல்லாத்துலேயும் போட்டாங்க. ஸோ இதுக்கு இந்த வீடியோவிலே அந்த நிர்வாகி வந்து கிளியராக ரொம்ப சொல்லியிருப்பார், இது எப்போ வாங்கினது, அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ அந்த பொங்கல் பரிசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாங்கின பொருளை வந்து இன்றைக்கி வாங்கின இப்போது எலெக்ஷனுக்கு பட்டுவாடா பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க செய்தி ஊடகங்கள்லாம். ஸோ இதுதான் சொன்னேன், இது செய்தி ஊடகங்கள் அனைத்துமே வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அண்ட் தென் பார்ட்டியை வந்து முடக்கணுன்ற மாதிரியாகவே செயல்பட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு புதுசாக வந்திருக்க ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி எந்த ஊடகங்களும் பெருசாக பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ புதுசாக ஒருத்தர் வந்து இவ்வளோ கட்டமைப்பு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கின அந்த டைமில் இவ்வளோ கட்டமைப்போடு, அதாவது கிட்டத்தட்ட 128 மாவட்டங்களாக பிரித்து அதுக்கப்புறம் ஒரு சில மாவட்டங்கள் பிரித்து எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் போட்டு எந்த உட்கட்சி பூசல் இல்லாமல் இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 3வது கட்சி தமிழ்நாட்டில் உருவாகும். இப்படி ஒரு விஜயோட கட்சி இவ்வளோ கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களான்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்க ஒருத்தர எந்த ஊடகங்களும் ஒரு புது நியூ கம்மரை ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியான செய்தி எதுவுமே நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி டிஸ்கரேஜ் ஏதோ ஒரு நெகட்டிவாக இருந்தால் அதை எடுத்து போட்டு ஒரு தப்பான பின்பம் கட்டுப்படி ஒரு தப்பான ஒரு இது பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திரும்பவும் வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து டிஎம்கேவோடையே போய் அலைன்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களோடய திருப்பி பயணிக்கிறாங்க. இதை பற்றி ரொம்ப ஏக்கத்துலேருந்து ஏமாந்துறீங்களோ? அதாவது நாங்கள்
சொன்ன மாதிரி நம்ம ஊடகங்களில் வந்ததை தான் நம்ம பேசணும். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பேசியிருந்தோம். நம்மளாம் எதுவும் பேசல. ஊடகங்களில் இந்த மாதிரி காங்கிரஸ், அதாவது நேஷ்னல் மீடியா வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டிவிகே விஜய் அவர்களை வந்து கேரளா கேம்பெயினுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து ஏமாற்றம்லாம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக, இதுவே நாங்கள் ஒரு மாற்றமாக தான் பார்க்குறோம். ஆக்சுவலி இது எப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு கட்சி இப்போ இன்னொரு வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் கூட நின்று ஓட் பர்சன்டேஜில் ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஒரு நேஷ்னல் கட்சி, அதாவது தேசிய கட்சி வந்து புதுசாக தொடங்கின ஒரு கட்சி கூட கூட்டணி நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்வர்சேஷன் டிஎம்கே கிட்ட வச்சதையே நாங்கள் டிவிகே போயிடுவோன்ற ஒரு கான்வர்சேஷன் நாங்கள் உருவாக்குனதையே நான் பெரிய மாற்றமாக தான் பார்க்குறேன். இல்லை, இப்போ இது வந்து எப்படின்னா காங்கிரஸ் டிவிகே வச்சு 2 சீட் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டாங்களோ, அதை அப்படி பார்க்குறீங்களா? ஸோ அதுதான் அது. இது வந்து டிவிகே அப்போ நமக்கு தானே ஏமாற்றம். நமக்கு தான் ஏமாற்றம். ஸோ இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி நான் வரல அப்படின்றத நினைக்கிறேன்னா, மேபி இந்த டைம் தலைவர் விஜய் அவர்கள் ஓட் பர்சன்டேஜ் நிரூபிக்காதனால மேபி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். கூட்டணிக்குள்ளேயே, அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு 2-3 கருத்துக்கள், மாணிக்கம் தாக்கூர்லாம் கூட அந்த டீல் சைன் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு இது போஸ்ட் போட்டிருந்தார். அதாவது BMW பார்த்து, அந்த பிஎம்டபிள்யூவில் இருக்க மாதிரி BMW பார்த்து இட் வில் நாட் ஹேப்பன், ஐ மீன் இட் வில் ஹேப்பன் ஒன் டே அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ அவங்களுக்குமே நிறைய பேர் அது விருப்பம் தான். மேபி நெக்ஸ்ட் டைம் ஓட் பர்சன்டேஜ் நிரூபித்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற எலெக்ஷனில் மேபி அலைன்ஸ் வருவாங்களா இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, மெயினாக ஒரு புதுசாக வர கட்சி கூட நாங்கள் கூட்டணி போயிடுவோம்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு 3 சீட்டு வாங்கினது வந்து டிவிகேக்கும், ஒரு டிவிகே இருக்கிறனால தானே அதுவே அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு கிடச்சிது. ஸோ அதனால் காங்கிரஸ் வரக்கூடிய காலங்களில், ஆனால் இங்கே வந்திருந்தா அதிகாரத்துலேயும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இப்போது அதை வச்சு அங்கே கேட்டிருக்கலாம்ல டிஎம்கேல, இப்போ நாங்கள் இத்தனை வருஷமாக எங்களோட ஓட்டையும் வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, ஸோ எங்களுக்கு அதிகாரத்துலேயும் பங்கு நீ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கலாம்ல. அப்படி இருக்குதா? இல்லை திருப்பியும் வந்து சப்போஸ் டிஎம்கே இந்த டைமும் ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸோட ஓட்டுகளையும் வச்சு திருப்பி டிஎம்கேவே வந்து ரூல் பண்ணுவாங்க? இல்லை, அதுதான் அது எலெக்ஷன் ஜெயிச்சா நம்ம ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்ம அதெல்லாம் இது பண்ண முடியும். சப்போஸ் நாளைக்கு யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் எல்லாமே ஒரு தொங்கு சட்டமன்றமாக இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன வேணால் ஆகலாம்ல. ஸோ இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கனால நம்ம என்ன வேணாலும் பேச முடியும். சப்போஸ் மெஜாரிட்டியில் யாரோட தயவுனால தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது நாளைக்கு ஸ்டாலின் சார் அவர்களே வந்து ஆட்சியிலும் பங்கு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து இப்போ சிபிஎம் முதற்கொண்டு விசிகே முதற்கொண்டு அதை பேசுகிறாங்களே, காங்கிரஸ்க்கு மட்டும் அதிக தூக்கி கொடுத்த நியாயம் அப்படின்னு சிபிஎம் தலைவர் அவர்கள் பேசுகிறாரு சண்முகம். அதே மாதிரி விசிகாவிலே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒரு கட்டமைப்போட, ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, எந்த இதுவும் கிடையாது. அதாவது முதன்மை கட்சியான ஏடிஎம்கே அந்த டிஎம்கே கூட கட்டமைப்புக்கு எந்த சலிச்சதும் இல்லாமல் ஈக்குவலாக ஒரு நல்ல கட்டமைப்புள்ள கட்சி வரும்போது ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றது தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நினைக்கிற கட்சிகள் கூட தான் கூட்டணி வைக்கணுன்ற ஒரு சிந்தனையே வரும் கட்சிக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட 234 தொகுதியிலையுமே டிவிகே நிற்க தான் போகுதா, தனிச்சு தான் நிற்க போகுதா? இதில் என்ன சந்தேகம்? இன்றைக்கி கூட தெளிவாக நியூஸ்லேயே போட்டிருக்காங்க. இதை திருப்பி நம்ம இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது. ஒரு தனித்து போட்டி, தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக எடுத்துக்கிற கூட்டணி கூட தான் கூட்டணி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தெளிவாக சொல்லியாச்சு, தனித்து தான் நிற்கிற மாதிரி இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ ஸ்டில் அதான் தனித்து தான் போட்டிடுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க பேர். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி 234 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி. ஸோ அவங்களோட தான் போட்டி இருக்குமா, இல்லை டேரெக்டாக நம்ம சிஎம் ஃபஸ்ட்டு? அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து நல்ல ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக போட்டிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் ஒரு கட்சினா. ஸோ எலெக்ஷன்னா கலெக்ஷன் பண்ணுற மாதிரி அந்த கட்சி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த கட்சி நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து திமுக தான் வந்து அழுத்தம் கொடுத்து அரசியல் களத்திலேருந்தே வெளியே போக வச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருந்தார். அதுக்கு பல்வேறு விதமாக எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருந்தது. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதே தான், இது சொன்ன மாதிரி நாட்டில் நடக்கிற பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஸோ இது ஒரு அறிக்கை, இந்த விஷயத்துக்கு அறிக்கை வந்திருக்குன்னு சொல்லி பல அரசியல் தலைவர்கள் வந்து இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களோ தனிப்பட்ட தாக்குதலோ எதுவுமே பண்ணல. அவர் சொன்னது வந்து என்னென்னா,
மக்கள் வந்து நல்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் நல்லா ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்கிட்ட ஒரு நடிகராக இருந்தார். ரஜினிகாந்த் இருந்தார். அவர் சப்போஸ் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிகிட்டு இருந்தால் முதலமைச்சர் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். எல்லாராலையும் அந்த மக்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக ஆக முடியாது. ஸோ ரஜினிகாந்துக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. ஸோ அது அவர் போட்டியிடல. அது வந்து திமுக குடும்பம் வந்து அவர் எலெக்ஷனில் போட்டியிடாமல் பார்த்துக்குச்சு, அதனால தான் அவர் போட்டியிடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் வேறு எதுவும் கடுமையாக ரஜினிகாந்த் அவர்களை வந்து இதோட கடுமையாக விமர்சனம் பண்ண நாம் தமிழர் கட்சி இருக்குது, திருமாவளவனே இருக்கார், பிஜேபி சாயம் பூசின திருமாவளவன் இருக்கார். இந்த மாதிரி எவ்வளவோ விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்குது. தெரியல இது எதுக்காக அவரும் வந்து அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண மாதிரி இது ஒரு அறிக்கை விடுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா. நிறைய விஷயத்துக்கு வந்து அவர் பதில் கொடுக்காம இருந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசுகிறாரு. ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு இது கொடுக்குற அளவுக்கு அப்படியே இம்பேக்ட் பண்ணிருச்சுன்னு பார்க்குறேன். அதுதான், அது என்னன்றது தெரியல. அவருக்கு எதுவும் இன்செக்யூராக என்னன்றது எனக்கு தெரியல. மேபி அதை நம்ம கமெண்ட் சொல்ல முடியாது. அது ஒரு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயமா அப்படின்றதும் தெரியல. அந்த அறிக்கை கொடுத்தது வந்து இன்றைக்கி என்னமோ ஒரு அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட்ட மாதிரி எல்லா செய்தி ஊடகங்களையும் அதை அரசியல் மாற்றம் இல்லை, ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த மாதிரி அதை எல்லா சேனல்லையும் அதை போட்டுட்டு திருப்பி அதே போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இது வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன்ஸை வந்து விஜய்க்கு எதிராக திருப்புற பிளானா? இதுவுமே திமுகவோட ஒரு இதுவா? ஆமாம், அது அப்படி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட எவ்வளவோ விமர்சனங்கள் ரஜினிகாந்த் மீது வச்சதுக்கு இப்போ கூட அவர் எந்த அறிக்கை உள்ள நார்மலாக போயிட்டார். இது ஒரு சாதாரணமாக இது ஒரு விமர்சனமே கிடையாது. ஆக்சுவலி அவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசினார் ஆதவ அர்ஜுனா. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட காட்டுறேன். அந்த போராட்டத்தில் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த சட்ட ஒழுங்குலாம் சரியில்லாததுக்காகவும் சாதிவாரி கணக்கெடுக்கிறதுக்கு எதிராகவும் அதை நடத்தணும்னு சொல்லியும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த கருத்தை சொன்னாங்க. இந்த போராட்டத்துக்கு 2 நாளுக்கு அப்புறம் விகடனில் ஒரு நேர்காணல் வந்திருக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது. அதில் அவர் கிளியராக சொல்லியிருப்பார், 1996 ரஜினி அவர்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு இருந்தது, அவர் கட்சி ஆரம்பித்து அப்போ ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா சிஎம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பெண்கள்கிட்ட கனெக்ட் ஆக முடியும், அது எல்லாராலையும் கனெக்ட் ஆக முடியாது. இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் கனெக்ட் ஆனார். இப்ப 96 வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் அவர் முதலமைச்சரா இருப்பார். ஆனா அதுல இருந்து அது வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார். ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவனுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கக்கூடியவங்க சில ஒரு சப்போர்ட்டாக தான் அவர் பாசிட்டிவாக தான் சொன்னார் ரஜினிகாந்த். ஸோ இதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இப்படி பண்ணுன்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை ஒரு ஊடகங்கள் பெருசாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு அதை வந்து சில தாவேக்காவை சேர்ந்தவர்களும் வந்து அஃபண்ட் ஆகி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்லை. நம்மளோட கோல் வந்து இதுதான், மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட திமுகவும் அதிமுகவும் பண்ண ஊழல்களையும் அவங்க பண்ண கெடுதல்களையும் சொல்லி புதுசாக வர கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மக்களை வந்து நம்மக்கிட்ட வாக்கு சேகரிக்கிறது மட்டும்தான் நம்மளோட டார்கெட். ஸோ ரஜினி அறிக்கை விட்டார், அவரை நம்ம அட்டாக் பண்ணோம், அவரை டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. தலைவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட வேலையில் கரெக்டாக போயிட்டு இருக்கணுன்ற மாதிரி. ஸோ ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க முக்கால்வாசியான தாவேக்கா தோழர்கள். ஸோ அவ்வளோதான், இதை இப்படி தான் பார்க்குறோம். நன்றி ஆகாஷ்.